திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்புவி தழைக்கவும் அடியவர் பிழைக்கவும் அருள் கொண்ட சீர்காழியில் அந்தணர் தம்மைந்தனாய் அவதாரமான பின் ஆனந்தமான உமையாள் கும்பமுலை பாலுண்டு தம்பிரான் யான சிவம் குலாவிய தலங்கள் தோறும் கோதிலா தேவாரம் ஓதிய குணாளனே குறைவிலா கீர்த்தி பெற்றாய். செம்பவளவாயன்னை அம்புய கண்ணனை சிவலிங்கமாக்கி வைத்தாய். சித்தனே முத்தனே பக்த தொழு கர்த்தனே சிறிய நான் உன் பதத்தை நம்பினேன். நன்மை பெரு கம்பை சூழ் கச்சி நகர் நாள்தோறும் ஈடேறவே நான் மாட கூட மதில் தான்மேவும் ஆனந்த ஞான சம்பந்த குருவே ஞான சம்பந்த குருவே. திருச்சிற்றம்பலம். வணக்கம். மங்கையர்க்கரசி பாண்டிமாதேவி அருள்நெறி மன்றம் இணையதளம் வாயிலாக நடத்தும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்த்து என்ற தொடர் கருத்தரங்கில் 7ஆம் திருமுறை திருவெண்பாக்கம் பதிகத்தை சிவநெறி சிந்தையில் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது. முதற்கண் முனைவர் கோபா நல்லசிவம் அவர்களுக்கு என் வணக்கத்தையும், திருமதி உமாபாஸ்கர் கோவை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தின் முக்கியமான காப்பு என்பது பெருமாள் சிவபெருமான் நம்பியாரூருக்கு உலோம் போகீர் என்றானே என்று ஒவ்வொரு பாடலிலும் சொல்வதாக குறிப்புள்ளது. அதற்கு நம்பியாரூர் மிகவும் வருந்தி பாடுகின்றார் இப்பதிகத்தை. இதற்கு பின்னணி கண்ணொள்ளிக்கு பதிலாக ஊன்றுகோல் இடை கொடுத்த இறைவன் மேல் கோபம் கண்ட நம்பியாரூர் இறைவனை பார்த்து நீர் உள்ளே உள்ளீரா என்று கேட்க இறைவனும் உள்ளோம் போகீர் என்று பதில் அளிக்கிறார். பெருமானின் புறக்கணிப்பை நம்பியாரூர் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது நயமாக இப்பதிகம் முழுவதும் 10 பாடலிலும் அவர் கூறுகின்றார். இப்பதிகத்தை சற்று விரிவாக பார்ப்போம். முதலில் பண்ணின் குறிப்புகள், பிறகு அத்தலத்தின் திருவெண்பாக்கம் தலத்தின் பெருமைகளையும், அதற்கப்புறம் பதிக வரலாறு. இப்பதிகம் பாடுவதற்கு முன் சில வரலாறுகள் நம் சேக்கிழார் பெருமான் திருமுறை 12 எழுதியது நாம் படித்து பார்த்தோமானால் அதற்கு ஒரு லிங்க் இருக்கிறது, இணைப்பு இருக்கிறது. அது என்ன என்றது சற்று பார்த்தோமானால் இப்பதிகம் நாம் பார்க்கும்போது கொஞ்சம் சுவையாக இருக்கும். கடைசியாக பதிகத்தின் உட்கருத்து தெரிவித்துக் கொண்டு முழுவதுமாக சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருவெண்பாக்கம் நம்பியாரூர் பாடிய போது உள்ள தலம் இப்பொழுது புழக்கத்தில் இல்லை. பூண்டி நீர்த்தேக்கம் கட்டும்போது சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயில் இருக்கும் இடத்தில் நீர்த்தேக்கம் வந்ததால் தற்போது இந்த கோயில் பூண்டி நீர்த்தேக்கம் கரையினில் உள்ளது. இந்த பதிகத்தை பெருமான் சீகாமரப்பண்ணில் பாடியுள்ளார்.
சீகாமரம் என்பது ராகத்தில் கர்நாடக இசையில் நாம் குறித்து கொண்டால் நாத நாமக்கிரியை ராகத்தில் வரும். இந்த பாடல் அனைத்தும் மத்தியம ஸ்ருதியில் பாடும் பண். இதன் குறிப்பு சங்க காலத்திலே உள்ளது. இந்த பண் மருத பெரும்பண்ணில் செய்திரம் என்ற பகுதியில் 4ஆம் திற பகுதியில் 82வது பண்ணாக இந்த பண் இடம்பெற்றுள்ளது. இந்த பண்ணில் நாம் பாடினால் நமது அகத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கும் திறன் உள்ளது. ஞான சம்பந்தர் பெருமான் மட்டிட்ட புண்ணியம், கண்காட்டும் நுதலானும் மற்றும் பல பாடல்களையும் நாவுக்கரசர் பெருமான் பாடியிருக்கிறார். நமது நம்பியாரூரும் 4 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நிறைய பதிகம் இருந்திருக்கலாம். தற்போது நமக்கு அருள் கூட்டியது 4 பதிகங்கள். திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயம் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. திருவள்ளூர் நகரில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை அந்த சாலையில் உள்ளது. மிகவும் அருமையான கோயில். அனைத்து சிவனடியார்களும் சென்று இருப்பீர்கள். இத்தல புராணம் என்பது இறைவனின் பெயர் ஆதார தண்டேஸ்வரர் ஊன்றீஸ்வரர். நம்பியாரூர் இறைவன் மேல் பதிகம் பாடி கண்ணொளி கேட்டபோது இறைவன் ஊன்றுகோல் கொடுத்து அருளினார். நம்பியாரூருக்கு ஊன்றுகோல் கொடுத்தமையால் இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்று பெயர் உள்ளது. அம்மை இறைவியார் பெயர் தடிகௌரி அம்பாள், மின்னொளி அம்மை. நம்பியாரூர் பெருமான் கண்ணொளி மறைக்கப்பட்டு தடுமாறாமல் நடந்து செல்ல வழியில் மின்னல் போன்ற ஒளியை காட்டி அம்மை நம்பியாரூருக்கு உடன் இருந்ததனால் அம்மைக்கு மின்னொளி அம்பாள் என்று பெயர் உள்ளது. மற்றும் கனிவாய் மொழி நாயகி என்றும் பெயர் உள்ளது. அதாவது நம்பியாரூர் பெருமான் கண் ஒளி மறைக்கப்பட்டு கிளம்பும் போது ஊன்றுகோலை அவர் தூக்கி எறிந்து விடுகிறார். நடக்கும்போது வழிகாட்டுவதற்காக முன்னே நடந்து வர பெருமான் தடுத்து விட்டதாகவும், அதனால் அம்மை நம்பியாரூருக்கு மின்னொளியாக வந்து வழிகாட்டினார்கள் என்று ஒரு புராண கதையும் உள்ளது. அம்மன் மிகவும் கனிவாய் மொழி அழகி என்று பெயர் உள்ளது. மிகவும் வரப்பிரசாதியானவள். என்னன்னாக்கா, எதுவும் நிஜமாக வேண்டினால் நமது வினைகளை கொண்டு அதன் பயன்களை அனுபவிக்கும் வேண்டும் காலங்களை வினை பயன்களை குறைத்து அம்பாள் அருள் பாலிப்பாள் என்று நம்பிக்கை உள்ளது. நம்பிக்கை மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. இந்த ஆலயத்தின் தலமரம் இலந்தை, தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இங்கு வழிபட்டவர்கள் என்று சொன்னால் நம்பியாரூர் பெருமான், சேக்கிழார் பெருமான் ஆகிய இருவர் வழிபட்டதாக உள்ளது. இந்த ஆலயத்தின் அமைப்பு, நாம் தெற்கு நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் இடதுபுறம் விநாயகர் காணப்படுகிறார். பெருமான் சற்று உயரமான பீடத்தில் உள்ளார். பெருமான், அம்மை இவர்கள் சன்னதி சற்று உயரமாக உள்ளது. பெருமான் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறார், அம்மை தெற்கு நோக்கி இருக்கிறார்கள். நந்தி உள்ளது. நந்திக்கு முன்னே சுந்தரர் பெருமான் ஒரு தடியை வைத்துக் கொண்டு ஒரு வழிபடுகிறார் பெருமானை. மற்றும் கருவறை கோஷ்டத்தில் உள்ள கணபதி, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை ஆகியோரை காணலாம். உள் மண்டபத்தில் பைரவர், 4 சன்னதி, 63 சன்னதி, அருணகிரிநாதர், சூரியன், நவகிரகங்கள்
சந்நிதி ஆகியவை கிழக்கு பக்கம் இருக்கின்றன. பிரகாரத்தில் சண்முகர் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். பைரவர் 8 கைகளுடன் காலை பைரவராக தெற்கு பார்த்தபடி அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்று சொல்ல வேண்டுமென்றால், வாழ்க்கையில் பிடிப்பில்லாதவர்கள், மன உளைச்சலால் அவதிப்படுகிறவர்கள், குடும்ப தொழிலில் விருத்தி இல்லாதவர்கள் சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் மன அமைதியும் வாழ்க்கையின் மீது விருப்பமும் வரும் என்று கண்கூடாக பல நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. திருமண தடை உள்ளவர்கள், கண் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் சுவாமி அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். மற்றும் இத்தலத்தில் நாம் அடியவர்கள் ஆகிய நாம் சென்று வழிபட வேண்டிய முக்கியமான தலம் திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் இந்த பதிகம் வருவதற்கான காரணத்தை சற்று சிந்திப்போம். நம்பியாரூர் பெருமான் திருவொற்றியூரில் தங்கியிருக்கும் போது சங்கிலி நாச்சியாரை மணப்பதற்காக பிரிய மாட்டேன் என்று சபதம் செய்து கொடுக்கிறார். அதற்கப்புறம் திருவாரூர் வசந்த உற்சவம் அவருக்கு ஞாபகம் வருகிறது மற்றும் தேர் திருவிழா நினைவுக்கு வர அவர் திருவாரூர் நினைத்து திருவொற்றியூரில் இருந்து பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியன் என்று பதிகத்தை பாடுகிறார். அப்போது அவர் நிஜமாகவே வருந்துகிறார். எத்தனை நாள் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனை என்று அந்த பதிகத்தில் பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆரூர் பெருமானை பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனை என்று பெருமானை நின்று நினைத்து அவர் வருந்துகிறார். 10வது பாடலில் பெருமானை சற்று பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனையே என்று குறிப்பு உள்ளது. பறவையை பிரிந்து இருக்கும் வருத்தமும் அவருக்கு உள்ளதாக தெரிகிறது. 11ஆம் பாடலில் சங்கிலியோடு என்னை புணர்ந்த தத்துவனை சழக்கனேன் எங்கு உலக்க பிறந்திருக்கின்றேன் என் ஆரூர் இறைவனையே என்று ஒரு குறிப்பு அந்த பாடலில் உள்ளது. சங்கிலியோடு இணைப்பு செய்து திருவொற்றியூர் எல்லையை தாண்ட முடியாத சத்தியம் அவரை தடுக்கின்றது என்ற வருத்தத்தையும் அவர் அந்த பாடலில் தெரிந்து கொடுத்து சொல்கிறார். முடிவில் அவர் பெருமானிடம் பாடும்போது இச்சிறியனுக்கு அவரே தன்னையே சிறியன் என்கிறார். நம்பியாரூர் பெருமான் தன்னையே சிறியன் என்கிறார். சிறியனை ஒரு பொருளாக வைத்து என் வேண்டுகோளுக்கு இறங்கி என்னை சங்கிலியோடு கூட்டி வைத்த மெய்ப்பொருளாய் உள்ளவனும் ஆகிய என் திருவாரூர் இறைவனை பொய்யாகிய யான் இறப்பதற்கு பிரிந்து இவ்விடத்திற்றேனே இருப்பேன் ஈரேன். இந்த இடத்துல இருக்க மாட்டேன், திருவொற்றியூர்ல இருக்க மாட்டேன், பொய்யாக திருவாரூர் பெருமானை பார்க்க போயிடுவேன். ஸோ தரிசிப்பேன்னு அவரு முடிவு பண்றாரு. திருவாரூர் பெருமானை போய் பார்க்கணுன்றது அவரோட முக்கியமான எண்ணமா இருக்கு. அப்ப இப்போ அவருக்கு சங்கிலியாருக்கு செய்த கொடுத்த சத்தியத்தை மீற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ அவர் அந்த எல்லையை விட்டு வெளியேறாரு. ஒரு இதுல அந்த எல்லையை விட்டு தாண்டும் போது அவருக்கு கண்ணொளி மறையுது. இங்க எங்கேயுமே நம்ம சொல்ற உள்ள வழக்கில் உள்ள குருடுன்றது எங்கேயுமே வரல. அந்த பாட்டில் அவர் சொல்றாரு அவ்வளவுதான் ஒழிய ஒரு இடத்துல சொல்றாரு, மற்றபடி எங்கேயுமே குருடுன்னு வரல. ஒரு திரை படலம் திரை போட்டு மறைச்ச அவ்வளவுதான் இருக்கு. இன்றும் சென்னையில் அவர் அந்த எல்லையை விட்டு தாண்டும் போது எந்த இடத்துல கண்ணு ஒளி மறைக்கப்பட்டதோ அந்த இடத்த காலடிப்பேட்டை என்று வழக்கத்தில் உள்ளது. இப்ப மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கு காலடிப்பேட்டை என்று. உடனே அவரு பெருமானுக்கிட்ட வேண்டி கேட்கிறார், ஐயா நான் உனக்காக தானே உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், திருவாரூர் பெருமானை பார்க்கணுன்றதுக்காக தானே நான் எல்லையை தாண்டினேன்.
எனக்கு கண்ணொளியை திருப்பி கொடுன்னு அங்க வேண்டுறாரு. அவர் என்ன பாடுறாரா, அது அடுத்த ஒரு பதிகம் திருவொற்றியூர்ல இருந்து பாடுறாரு. அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன். அது அந்த பாடல்ல வர வரி பிழைப்பெனாகிலும் திருவடி பிழையன். நான் உயிரோட இருக்கிறது எதுவுமே இருக்கும், என்ன தவறு செஞ்சிருந்தாலும் திருவடிக்கு பிழை செய்யலாம். பெருமானுக்கு வழிபடுறதுலயோ அதுல உள்ள ஒரு முறைகளிலோ தவறு செய்யலாம். வழிக்கு வீழனும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம்ன்றார். வேற எதுவுமே எனக்கு தெரியாது, நான் விழுந்தா கூட நான் உன் பேரை தானே சொல்வேன், தவறுகள் செய்யும் போதும் உன் பேரை தானே சொல்வேன், அதனால ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் மருந்து கொடு அப்படின்னு கேட்கிறாரு பெருமான் கிட்ட. கண்ணொழிய கேட்கிறாரு. வழிக்கு விழுந்தாலும் உன் பேரை தானே சொல்றேன், வேற எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு. 4வது பாடல்ல ஊன்றுகோல் எனக்காவது ஒன்று அருளாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானேன்னு கேட்டுறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சரி கண்ணொழி தான் கொடுக்கல, ஒரு ஊன்றுகோல் ஊனி நடந்து போறதுக்கு வச்சு எனக்கு வழிகாட்டுக்கலாம். ஏன்னா பெருமானோட ஊன்றுகோல் என்னும் போது அது வழிகாட்டும், நல்ல ஒளியோட வழிகாட்டும். அவரு கேட்கிறாரு. ஆனா பெருமான் எதுவுமே அருள் இல்லை, திருவொற்றியூர்ல அருள் இல்லை. சரி, அவருக்கு புரிஞ்சிடுது. அதாவது பெருமானுக்காக நம்ம வெளியில அந்த எல்லையை தாண்டி கண்ணொளி போனாலும் அதுக்கான வினைக்கான தீர்ப்பதற்கு நம்ம அதை அனுபவித்து ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. அப்ப ஏதோ அந்த இது ஒரு 4வது பாட்டுல இருக்கு. அப்படியே பாட்டு இருக்கும்போது நம்ம அந்த பதிகத்தை முழுசா படிக்கும்போது தெரியும், அவருக்கு ஒரு கோபம் வந்துடுது ஒரு ஸ்டேஜ்ல. 10வது பாடல் வரும்போது மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானன்னு பெருமான சொல்றாரு. மகத்துல சனின்னு நம்ம ஜாதகத்துல சொல்லுவாங்க, மகத்துல சனி கிரகம் அந்த 7 நாள் சனியில மகத்துக்கு வந்ததுன்னா அது ரொம்ப வாட்டி வதைக்கும் ஒரு. இப்ப மகத்துல புனக்கு புக்கது ஒரு சனி எனக்கு ஆனாய், நீ இது போல ரொம்ப கஷ்டப்படுத்துற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம உலக வழக்குல, ஏன்னா நம்பியாரூர் பெருமான் நமக்கு வழிகாட்டி இல்லையா, அவரை பின்பற்றணும். அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையல் போ குருடா என்று தரியன் என்று சொல்றாங்க. அதாவது மற்ற பொண்ணுங்கெல்லாம் என்ன ஏதாவது கூப்பிட்டாக்கா குருடா அப்படின்றாங்க. முகத்தில் கண்ணில் ஒளி இழந்து நான் எப்படி இருப்பேன் பெருமானே அப்படின்றாரு. தற்காலத்தை நம்ம அது போல பார்க்கலாம், கிண்டல் அடிக்கிறது ஒரு பேச்சு இது இருக்கு. ஸோ அவரு நார்மலா நம்ம இருக்கிறாப்புல ஒரு வாழ்க்கை காமிக்கிறார். மொத்த நம்பியாரூர் பெருமான் நம்மலாம் மற்ற உயிர்கள், நம்மலாம் எந்த காலத்துக்கும் 1300 வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கெல்லாம் அது உடன்படுது அந்த கருத்துக்கள். அதை நம்ம நம்ம கருத்துல வச்சுக்கணும். அப்ப அவர் பாடிட்டு திருமுல்லை வாயிலுக்கு வர்றாரு. திருமுல்லை வாயிலுக்கு என்ன பாடுறாரு அப்படின்னா, அங்கேயும் பெருமான் கிட்ட வருந்தி பாடுறாரு. பாசுபதா பரஞ்சுடரே படுதுயர் கலையாய், ஒவ்வொரு பாட்டிலையும் படுதுயர் கலையாய் பெருமானே பாசுபதா பரஞ்சுடரேன்னு பாடுறாரு. அதுல ஒரு பாடல்ல சங்கிலிக்காக என் கண்ணை எடுத்துட்டியே அப்படின்றாரு. அப்ப அவரு தான் தப்பு செஞ்சத தெரியுது, இருந்தாலும் சங்கிலி சத்தியம் பண்ண சொல்லிட்டு அதனாலதான் இந்த எல்லையை தாண்டினா கண்ணு ஒளி மறந்தது. ஸோ சங்கிலிக்காக ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படிப்பட்டது தேவையான்றப்புல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதெல்லாம் நமக்கு தோன்றுறது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அடியாருக்கு என்ன தோன்றது. எனக்கு தோணுன்னா ஒரு சங்கிலிக்காக கல்யாணம் பண்ணிட்டு கண்ணு ஒளி போயிடுச்சு. அவர் திருமணம் செய்யும் போது வினைக்காக செய்றாரு, வினை கழிவு தான் அது. ஏன்னா முன் ஜென்மத்துல அது கல்யாணம் நடந்தாதான் அவரு இந்த மறுபடியும் அவர் பெருமான் கிட்ட போய் திருவடி சேர முடியும், அதனால பண்றாரு. பட் நம்ம ஜென்ரலா சீக்வன்ஸ் பார்த்தோம்னாக்கா அந்த சமயத்துல அவர் பெருமானை மறந்துட்டு சங்கிலிக்காக அந்த கோர்வையை நம்ம படிச்சோம்னா தெரியும், இவரும் கொஞ்சம் பெருமான் கிட்ட சில வேண்டுதலுக்கு வைக்கிறாரு. ஸோ சங்கிலிக்காக என்னை கண்ணை எடுத்துட்டிய அப்படின்றாரு. ஒரு பெண்ணுக்காக கண்ணை மறைச்சிட்டிய, ஒரு வழக்க திருமணத்துக்காக என் கண்ணை மறைச்சிட்டிய அப்படின்றப்ப தான் அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கேயும் பெருமான் ஏதோ வழிகாட்டுல கண்ணு கொடுக்கல, சரி அப்படின்னு இப்போ திருவெண்பாக்கத்துக்கு வர்றாரு. இந்த திருவெண்பாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். வண்டுலா மலர் சோலைகள் சூழ்ந்து மாட மாளிகை நீடு வெண்பாக்கம்,
மாட மாளிகை ரொம்ப செழிப்பா இருக்குது. வெண்பாக்கம் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது. அதாவது செல்வந்தர்கள் இருக்கார். ஊர் செழுமையா இருக்குது. கண்ட தொண்டர்கள் எதிர்கொள்ள வணங்கி காயும் நாகத்தர் கோயிலை அடைந்தார். நிறைய தொண்டர்கள் அவர் ஊருக்கு வெளியில வரவேற்று அழைச்சிட்டு போறாங்க. அடைந்த தொண்டர்கள் உடன் வளமாக அக்கண் நாயக்கர் கோயில் முன் எய்தி குணங்கள் ஏந்திய பரவி அஞ்சலியால் குவைத்த கைத்தலை மேற்கொண்டு நின்று வணங்கி நீர் மகிழ் கோயில் உள்ளீரே என்று தொண்டருக்கு ஊன்றுகோல் அருள். என்ன வருது அப்படின்னா, அவரு தொண்டர்களோட கோயிலை சுத்தி தலைக்கு மேல கையை வச்சுக்கிட்டு எப்படி நம்மலாம் வழிபடணும்னு காமிக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு நேரம் போய் சாமியை பார்த்துட்டு கடகடன்னு வெளியில வரோம். அதெல்லாம் இல்லாம கோயிலை நல்லா சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு பெருமான தலைக்கு மேல வணங்கி பெருமான் இது பண்ணோம்னா பெருமானை வழிபடணும்ன்றது தான் அது நம்ம கருத்து நமக்கு எடுத்துக்கொள்ளணும்னு அடியே நினைக்கிறேன். இந்த பண்பாடத்துக்கு முன்னாடி அவர் அதை பாடுறாரு. உம்பர் சேக்கிழார் பாடல். பிழை உள்ளன பொறுத்திடுவர் என்றெடுத்த பெண்பாகம் விழை வடிவில் பெருமானை வெண்பாக்கம் மகிழ்ந்தானை இழையன மாசுணம் அணிந்த இறையானை பாடினார் மழை தவிழும் நெடும் புரிசை நாவலூர் மன்னவனார். இதுல விழை என்பது நெருங்கி பழகுதல். பெருமான் நெருங்கி பழகினார் இல்லையா, பெருமான இவரு தான் நண்பராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். அதை இது பண்ணிட்டு புரிசைனா மதில், அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. மதில் பெரிய ஊரு செழிப்பா இருக்குது அப்படின்னு நாவலூர் மன்னவர் பாட்டார சொல்றாரு. இப்போ அவரு கோயிலை சுத்தி வர்றாரு. உள்ளே இருக்கிறாரு கேட்கிறாரு. உளம் போகிறேன்னு சொல்லிடுறாரு பெருமான். அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். என்னப்பா உள்ள இருக்கியா, என் கண்ணு குடு அப்படின்னு பெருமான் கிட்ட சுத்தி வேண்டும் போது பெருமான் நான் இருக்கிறேன், இந்த தடியை வச்சுக்கொண்டு தூக்கி போட்டுட்டு போ அப்படின்றாரு. அதுல வருத்தம் அவருக்கு ரொம்ப. ஏன்னா பெருமான் அப்படின்னும் போது எல்லாமே அவருக்கு நம்பியாரூர் பெருமானுக்கு முதல்ல பெருமான் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. அப்ப அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வருந்தி இருப்பார். அவர் அந்த வருத்தத்தை இந்த பதிகத்தில் நமக்கு பாடி அருளி இருக்கிறார். மிகவும் அருமையான பதிகம். இதற்கு உணர்வு தான் நமக்கு வரும், அது விவரிக்க முடியல. அது அந்த பதிகத்தை பெருமான் இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துட்டு பாடும்போது அது உணர்வே ஒரு ஒரு ரொம்ப அருமையா இருக்கும். எல்லா அடியார்களும் அத அடியனுக்கு இந்த கருத்தரங்குல அதை கூறும் பாக்கியம் அருளினார் பெருமான். அதற்கு மிக்க நன்றி. மறுபடியும் பதிகத்தை விரிவா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் பதிகம். முதல் பாடல். பிழை உள்ளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குழை விரவு வடிகாதா கோயில் உளாயே என்ன உழை உடையான் உள்ளிருந்து உளோம் போகிறேன்றானே. அவர் என்ன சொல்றாரு, நான் செஞ்சது தப்பு, அது உலக வழக்குல தப்பு. என்னதான் திருவாரூர் பெருமானை பார்க்கணுன்ற எண்ணம் அது கரெக்டா இருந்தாலும் சரியாக இருந்தாலும் உலக வழக்குல நெறியிலேருந்து அவர் விலகுறார், ஒரு சத்தியத்தை மீறுகிறார். அதுவும் யாருக்கு இழைக்கிறார் அப்படின்னா ஒரு அடியாருக்கு. சங்கிலி நாச்சியார் தெரியும், கன்னிமாடம் அமைச்சு பெருமானுக்காகவே வாழ்ந்த ரொம்ப தெய்வீக அம்மை. அவங்களுக்கு ஒரு குற்றத்தை இழைக்கிறார் பெருமான். நம்ம படிச்சிருக்கோம் நிறைய பாடல்ல. பெருமான்
யாருக்கு அவரே திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அடியாரை திட்டினோம்னா அவருக்கு அது பொறுக்காது. ஸோ அவர் சொல்றாரு, ஒரு சங்கிலி பெரியடியாருக்கு இழைத்துட்ட, அதை நல்லா கண்ணை மறைச்சிட்டீங்க, பரவாயில்லப்பா. படலத்தாள் அப்படின்றாரு. படலம்னா ஒரு திரை நம்ம வச்சுக்கலாம். பாடிட்டு ஸோ குழை வீர ஓடிக்காதா, ஏப்பா குழைய போட்டிருக்கிறிய பெருமானே, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? கோயில் உள்ளாயே என்ன, கோயில் உள்ள இருக்கியா, நான் சொல்றது கேக்குதான்றாப்புல அவரு அது பாடுறாரு. பெருமான் அதுக்கு உடையான்னா புலித்தோல் கட்டிய பெருமான் வந்து உள்ளே இருந்து உள்ளவும் போகிற, நான் கட்டி இருக்கிறேன்ப்பா, இருந்தாலும் நீ அடியாருக்கு ஒரு தவறு செஞ்சுட்ட, அதனால உன் கண்ணு மறைக்கப்படுத்து, அதை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன், போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அதனால தான் அந்த பாட்டுல அவர் வந்து தெரிவிக்கிறார். முதல்ல வந்து ஓவராலா முதல் பாட்டிலேயே சொல்லிடுறாரு, இது போல வந்து பெருமான் என்ன சொல்ல வர்றாரு இந்த பாடல்ல பதிகத்துல அப்படிங்கறத அவர் சொல்லிடுறாரு. ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சேன், அதுவும் நீ இருக்கிற தைரியத்துல செஞ்சுட்டேன், அதை பிழைய மன்னிக்க கூடாதா, அதை வச்சுக்கிட்டு இது நான் சரி உனக்கு கேக்குதா, அதாவது திமிராக இல்ல நமக்கு, எப்பா நான் கெஞ்சி கேட்கறது உனக்கு காதல விழுதா அப்படின்னு கேட்கும்போது கேக்குது நீ போலாம் அப்படின்றப்பல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊடல் பெருமானுக்கும் நம்பியாருக்கும் உள்ள ஒரு ஊடலை ரசிக்கணும், அது சரிங்களா. இரண்டாவது பாடல், இடை அறியேன் தலை அறியேன் எம்பெருமான் சரணம் என்பேன், நடை உடைய நம் அடியான் என்றவற்றை பாராதே, விடை உடையான் விடநாகன் வெண்ணீற்றன் புலியின் தோல், உடை உடையான் என உடையான் உளோம் போகிறென்றானே. பெருமானே எனக்கு எதுவும் தெரியாது, ஆரம்பம் எதுவும் தெரியாது, நடு எதுவும் தெரியாது, அதோட முடிவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒண்ணு எல்லாம் நீ பெருமான் தான், எல்லாம் வேற எதுவும் எனக்கு தெரியாது, ஜீரோ, பெருமான் இல்லைன்னா நான் ஜீரோ அப்படின்றாப்புல அவரே சொல்றாரு. நம்மலாம் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் ஊரா நடந்து போய் பாடணும், நிறைய கோயில்ல பாடணும், நடை உடையன் நம்மடியான் என்றவற்றை பாராது, நானும் அடியவன் தான், அதெல்லாம் நீ கணக்குல வைக்காம விடை உடையன்னாக்கா அம்மையோட கூட விடையில வராரு அப்படின்னா ரொம்ப கருணை உள்ளவர், அதுதான் இந்த விடை உடையன். அதே போல விடநாகன் அப்படிங்கிறார், விடநாகனும் அப்படிதான். ஒரு தேவர்கள்லாம் வந்து கெஞ்சி கேட்க அதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த விஷத்தை முழுங்கி மற்றவங்களை காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம், அந்த கருணை. வெண்ணீற்றன் புலியின் தோல் உடையான், புலி ஏவி விடுறாங்க, அதை வந்து அவரு இதை பண்ணி தோலை எடுத்து போட்டுக்கிறாரு மற்றவங்களை காப்பாற்று. ஸோ இவ்வளவு கருணை உள்ள பெருமான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, இவ்வளவு நாள் என்னை பார்த்துக்கிட்ட பெருமான், நான் முன்னதான் சரணா இருக்கேன், இவ்வளவு என்கிட்ட மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கிறாப்புல இருக்கிறீரான்னு நான் கேட்டேன். அப்ப வந்து இல்ல நான் இருக்கிறேன், நீ போலாம் அப்படின்றார் பெருமான் அப்படின்றாப்புல இந்த ரெண்டாவது பாடல்ல பாடுறார். மூன்றாவது பாடல், செய்வினை ஒன்றறியாதேன் திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ, பையரவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்து என்னை உயருள் செய்ய வல்லான் உளோம் போகிறென்றானே. பெருமானே, நான் என்ன வினைன்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, உன் திருவடியை பற்றி இருக்கிறேன், உன்னோட திருவடி தான் எனக்கு எல்லாமே, அதனால அது என்ன நிகழ்வில் நடந்தாலும் அது வினையில சேருது, என்ன வினை கடந்த வினை அது எப்படி கழிக்கிறதுன்றது எனக்கு தெரியாது. நான் பொய் அடியேன்னு இல்லை, உனக்காக எல்லாத்தையும் விட்டுற அடியேன். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள தகாதது ஏதாவது செஞ்சிருந்துக்கிறேன் அப்படின்னா அதை நீ பொறுத்துக்கொள்ள வேண்டாவா, எல்லாருக்கும் பொறுத்துக்கிற, அப்படி பொறுத்துக்கிட்ட பெருமானே
பாம்பை சுத்தி இருக்கிற பெருமானே, எனக்காக எனக்கு எப்போதுமே நீ எல்லாமே செய்வ. நான் உய்யணும், உய்ய அருள் செய்ய வல்லான். திருமணம் நடக்கும்போது என்னை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டுட்ட. எவ்வளவு கருணை இருக்கு. எனக்கு இந்த ராஜாவுடைய போட்டுக்கிறதுக்கு அருள் பண்ணியிருக்கிற. எல்லாமே நீ கொடுத்துருக்க. எல்லாமே தேவைக்கு மேல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது போல ஒரு தண்டனை எனக்கு, இந்த வினைக்கு இது இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியாப்பா. இது நியாயமா நான் கேட்டா நீ ஒன்னும் சொல்லாம பண்ணிட்டு நீ இருக்கியா, நான் சொல்றதெல்லாம் காதல் விழுதான்னு கேட்டா நீங்க நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நீங்க போலாம் அப்படின்றாவுல இந்த பாடல்ல அவரு பெருமான் அருள் இருக்கிறார். 4வது பாடல். கம்பமரும் கரிவுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் செய்யுழையோடுடன் ஆகி நம்பி இங்கு இருந்தாயே என்று நான் கேட்டலுமே உம்பர் தனி துணை எனக்கு உளம் போகிறென்றானே. சேயிழை உடனாகி அப்படிங்கிறாரு. அதாவது பெருமான் அம்மையோட இழைந்து, அதாவது ஒருவராகி, இருவர் ஒருவராகி நம்ம பார்க்கணும். உடனாகி கூட இருந்து இருக்கிறார். அழகிய பெருமான், செம்பவள திருவுருவன், அவ்வளவு அழகான பெருமான் அம்மையோட ஒன்றாக இருக்கிறார். எப்போதுமே நம்ம அம்மையோட பெருமான் இருக்கும்போது கருணை உள்ளம் நமக்கு எடுத்துக்காட்டு இல்லையா? எல்லா பாடல்லையும் வருது, எல்லா பதிகத்திலும் தெரிஞ்ச அவ்வளவு கருணையில இருக்கிறார் பெருமான். இப்போ அவர் கண்ணுக்கு கரைமிடற்றான். முன்னாடியே சொன்னாப்புல தேவர்களுக்காக உலகத்தை காக்கிறதுக்காக வச்சாரு. காபாலி அவரு தலையோட வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாரு. எதுக்காக பிச்சைன்னா எல்லாரோட வினைகளை கழிக்கிறாரு. கம்பமரம் கரியுரியன்னா ஆடும் யானையோட தோலை எடுத்து போத்தி இருக்கிறார். இவ்வளவு கருணை உள்ள பெருமானே, உம்பர் தனி துணை எனக்கு, தேவர்களுக்கெல்லாம் துணையா இருக்கிற பெருமானே, எல்லாருமே துணையா இருக்கிற இவ்வளவு இருக்கிற பெருமான் நீங்க நான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் கருணையா இருக்கிற பெருமான், கருணை உள்ளத்தோடு இருக்கிற பெருமான், நான் இருக்கிறேன், நீங்க போகலாம் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடலில் உள்ளது. 5வது பாடல். பொன்னிலங்கு நரும் கொன்றை புரி சடை மேல் பொலிந்திலங்க மின்னிலங்கு நுண்ணிடையாள் பாகமாயிருதேரி துண்ணீரு பாலடியார் தொழுதையேத்த அடியோனும் உன்னமதாய் கேட்டலுமே இவ்வளோம் போகிறென்றானே. பெருமான் கொன்றை மலர், பொன் போன்ற கொன்றை ஒரு மஞ்சள் கலர் பொன் கலர்ல இருக்குது இல்லைங்களா, அதை அவர் சொல்றாரு. அவ்வளோ அழகான ஒரு பொன் கலர்ல இருக்கிற ஒரு கொன்றைய அணிந்து இருந்திருக்கிற பெருமானே, சடைமேல், அவரோட புரி சடைமேல அணிந்திருக்கிற பெருமானே, மின்னிலங்கு நுண்ணிடையா பெருமாட்டியோட அம்மையோட இருக்கிறாங்க. அம்மையும் ஜொலிக்கிறாங்க. பெருமான் இந்த சைட்ல பொன் போல ஜொலிக்கிறாரு, அம்மையும் மின்னல் போல ஜொலிக்கிறாங்க. 2 பேரும் ஏறுதேரி அப்படின்னு துண்ணி இருப்பால் அடியார், அடியார்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பெருமானே அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி 2 வேளை தொழுது இருக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தன். இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு நானும் அடியாரா தான் உங்ககிட்ட கேட்கும்போது, சரி சரி இருக்கிறேன், நீ போகலாம் அப்படின்னு பெருமான் வருத்தப்பட்டு பாடுறாரு. இந்த பாடலை நம்பியார் பெருமான் இந்த பாடலை வருத்தப்பட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து பாடுகிறார். 6வது பாடல். கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தென்னிலவு செம் சடை மேல்
தீமலர்ந்த கொன்றை நான் கண்மணியை மறைப்பீத்தாய் இங்கு இருந்தாயோ என்னே ஒன்னுதலி பெருமாந்தான் உளோ போகிறேன்றானே. எல்லாரையும் வெல்ற காமன் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு வினையை தரக்கூடிய ஒரு கூடியவர். அவரை பெருமான் வந்து நெற்றிக்கண் எரித்து அந்த ஆற்றல் உள்ள ஒரு பவர்ஃபுல் பெருமான். நீங்க கங்கையும் அப்படிதான் அண்டா சராசரங்களை அழிக்க வருது, அவரு எடுத்தத சரசு மேல வச்சுக்கிறார். இவ்வளவு ஒரு ஆற்றல்னால அதுக்கு அர்த்தம் பெருமான் தான், அதுக்கு வேற எந்த இதுவும் இல்லை. அதை ஒரு ஓமை கொண்டு நமக்கு தெரிவிக்கிறார். தென்னிலவு செம்சடை மேல் தீ மலர்ந்த கொன்றை நான் அப்படின்றாரு. ஒரு தீ எரியும் போது நமக்கு சிவப்புன்னு சொல்லுவோம், ஆனா அந்த தீயோட கோர் இருக்கு பாருங்க, அந்த மூலம், அந்த மூலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் தெரியும், அதுக்கப்புறம் தான் ரெட் ஆகும். அந்த எல்லோ மாதிரி அது ஜொலிக்குதான், அதுதான் ஆக்சுவலா க்ளோர்னுவாங்க, அது ரொம்ப ஜொலிக்கிறது. அந்த ஜொலிக்கிற போல பெருமான் வந்து அந்த போல கொன்றையே தலையில வச்சிருக்கிறதா, அருமையான ஜடாமுடியில அது மினுக்குது அப்படின்னு சொல்ற வர்ணிச்சு பெருமான். சோ இவ்வளவு கருணை பெருமானுக்கு. கங்கை தலையில வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாரு, காமனை வந்து அழிக்கிறாரு, அதனால வர வினைகளை நமக்கெல்லாம் காப்பாத்துறாரு. இவ்வளவு கருணை உள்ள பெருமானு என் கண்ணை மறைச்சிட்டியப்பா அப்படின்னா, நெற்றி கண் வச்சிருக்கிற பெருமான் வந்துட்டு நான் இருக்கிறேன் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாருல. இந்த பாடல்ல பெருமான கிட்ட அவரு விண்ணப்பம் வைக்கிறார். 7வது பாடல். பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தான் நிலவு நரும் கொன்றை சடையனார் தாங்கரிய காநிலவு மணிமிடற்றீர் இங்கு இருந்தீரே என்ன ஊரறவும் அரைக்கசைத்தான் உளோ போகிர் என்றானே. கொன்றை பூவை சொல்றாங்க. அது கொன்றையில இருந்து நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். கொன்றை மலர் வந்து கார்காலத்துல வர ஒரு பூ. அப்ப கார்காலத்துக்கு அடுத்தது அவர் வசந்த காலம். சோ நம்ம எடுத்துக்கலாம், அது கரெக்டா ப்ரூஃப் கிடையாது. கார்காலத்துல அவரு கிளம்புறாரு. ஏன்னா கார்காலம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு அக்டோபர் அப்படி வரும், இந்த சீசன்ல வரும், மழை காலம், அந்த மழை ஆரம்பிக்கிற சீசன். அப்புறம் பின்பனி காலத்துல அந்த வசந்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டா இருக்கும், அது அந்த காலம். அதனால்தான் அவர் வந்து பாட்டுல கொன்றைன்னு நமக்கு சொன்னதான் என்ன அறிவுக்கு என்ன இல்லை, அது எனக்கு உணர்த்தியதாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மறுபடியும் மாலையாக பொருந்திய மனமுடைய கொன்றை பூவை அணிந்த சடையை உடையவரே அப்படிங்கிறார். தாங்குதற்கரிய நஞ்சு நீலமேனி கண்டம். அப்ப அது வந்து அழகு சொல்றாரு. அழகுன்னா எப்பவுமே நம்ம அழகா எப்போ பண்ணிப்போம் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தான் நம்ம அழகு பண்ணிப்போம், இல்லைனாக்கா டல்லா இருப்போம். இது ஜென்ரலா நம்ம வழக்கத்துல நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அது அப்ப பெருமான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு. அவர் பார்க்கும்போது அது அவ்வளவு மேக்கப்லாம், பெருமானுக்கு மேக்கப்லாம் அந்த கொன்றையெல்லாம் போட்டு அப்படி ஜில் ஜில்லுன்னு இருக்கிறார் பெருமான். வந்து பாநிலவு மறையோரும்னா உலகத்துல உள்ள அத்தனை படிச்சவங்க எல்லாம் பாடுறாங்க பெருமான். படிச்சவங்க, ரொம்ப அந்தணர்கள், பூஜை பண்றவங்க எல்லாம் உலகத்துல உள்ளவங்க பாநிலவு மறையோரும் அப்படிங்கிற எல்லாருமே படிச்சவங்க, பெருமானை வணங்குறவங்க, பெருமானை வணங்கிட்டு இருக்காங்க, பக்தர்கள் பணி செய்யறாங்க. இது போல சந்தோஷமா அவங்க எல்லாம் செய்ய இவருக்கு சந்தோஷமா இருக்கிற பெருமானே இந்த சமயத்துல எனக்கு வந்து கண்ணு கொடுத்துடக்கூடாதா, ஒளி கொடுக்கூடாதான்னு கேட்கும்போது, இது நான் கெஞ்சறது கேட்குதாப்பா அப்படின்னும் போது பாம்பு இடுப்புல வச்சிருக்க பெருமான் கேக்குது ஐயா நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல இந்த பாடல பாடியிருக்கிறார். 8வது பாடல். வாரிடம் கொள்வன முல்லையாள் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்றாடும் பரமேட்டி
காரிடம் கொள் கண்ட தன் கருதும் இடம் திருவொற்றியூர் இடம் கொண்டு இருந்த பீரான் உளோம் போகிறேன்றானே. இந்த நார்மலா மயானத்தில் பாரிடங்கள் பல சூழ வைண்டாடும் பரமேட்டி வாரிடம் கொள் வனமுலையாள் தன்னோடுன்னு பெருமாட்டியோட அழக சொல்றாரு. சோ அழக சொல்லிட்டு பூதங்கள் பல பூதம் சூழ முதுகாட்டுல பெருமான் சுடுகாட்டுல ரொம்ப ஆடுறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை. அவர் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது சுடுகாட்டுல அப்படி ஜில்லுன்னு ஆட பூதங்கள் சூழ்ந்து இருக்க அவருக்கு அது ரொம்ப மறுபடியும் கருணை, அதாவது அவர் சந்தோஷமா இருக்கிறாருன்னு அப்படி காமிச்சிட்டு கரும நேரத்துல கண்டத்தை உடைய பெருமான் என்றார். அதாவது அவரோட கருணையும் காமிச்சிட்டாரு. எனக்கு பிடிச்ச திருவொற்றியூர், நான் திருவொற்றியூர் எனக்கு பிடிக்கலன்னு வெளியில வரல, திருவொற்றியூரும் எனக்கு பிடிக்கும். அங்கேயும் நீ இப்படிதான் இருக்கிற. ஆனா திருவாரூர் அது அதுக்கு ஈடு என்ன, பிறந்த வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அவருக்கு இந்த திருவாரூர். அதுக்காக தான் நான் போனேன். அது திருவொற்றியூர் பிடிக்காமலாம் போக்கலப்பா, அதுக்காக தான் போறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பா நான் போறதே திருவாரூருக்கு தான், திருவொற்றியூரும் எனக்கு பிடிக்கும். இது போல நீ சந்தோஷமா ஆடுற, சந்தோஷமா எல்லாருக்கும் அருள் புரியுற, உலகத்தை காக்க கண்டத்துல விஷத்தை சாப்பிட்ட பெருமானே எனக்கு திருவாரூர்லயும் இருக்க பிடிக்கும் அப்படின்றாப்புலதான் அந்த ஓமை வருது. அது பெருமான் என்ன சொல்றாரா, சரி எல்லாம் சரி நீங்க போகலாம், என் காலில் விழுந்துச்சு அப்படின்னு அந்த வினோத்தை. 9வது பாடல். பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ் கீழ் இரு என்று சொன்னையனை காணாமே சூளுறவு மகிழ் கீழே என்ன வல்ல பெருமானே இங்கு இருந்தாயோ என்னே ஒன்னலரை கண்டால் போல் உளோம் போகிற் என்றானே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்கும். நம்ம அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சங்கிலி நாச்சியாரோட இவர் எப்படி சேர்றாரு அப்படிங்கும்போது, பெருமான் பயங்கரமா விளையாண்டுருப்பாரு. முதல்ல கனவுல போய் இங்க சொல்றதும் அது எப்படி இருக்கும்னா, நம்ம சொல்றோம்னா வழக்குல இருக்கிறாப்புல கோல் மூட்டுறாப்புல இருக்கும். இது யார் செய்யறாங்கன்னா பெருமான் செய்வார். அப்படிதான் அந்த இது போகுது. அப்ப அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பாடல். அதாவது நான் சங்கிலி நாச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும், சத்தியம் பண்ணணும், சரி நீங்க இருந்தீங்கன்னா சரிப்படாது. இவர் ஃபர்ஸ்ட் பெருமான் எங்கேயும் இருக்கிறாரு, அதை இவர் ஒரு சனமோ ஏதோ மறந்தாப்புல தான் இருக்கு. ஏன்னா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த சமயத்துல போய் மகிழ் மரத்துக்கிட்ட இருன்றாரு. அப்ப லிங்கத்தை அவர் லிங்கமா தான் பாக்குறாரு, பெருமானை பார்க்கல. ஏன்னா பெருமான் போய் அங்க இருக்கிறாரு, அதுவே தப்பு. ஏன்னா பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்றது தான் அவருக்கும் தெரியும், அவர் வினையை கழிக்கணும், அதனால அப்படி சொல்றாரு அந்த சமயத்துல. அவ்வளவுதான். நான் மகிழ் கீழே இருன்னு நீ போய் சங்கிலிகிட்ட கோல் முட்டிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்ட, அதனால தானே இந்த சத்தியம் வாங்க வேண்டியது இருந்தது, அதுக்கு அப்புறம் கண்ணம் போயிடுச்சு அப்படின்னு அப்பல சொல்றாரு. கோயில் விட்டு நீ போய் மகிழ் மரத்துல இருன்னு நான் சொன்னேன், நீ போய் கோல் முட்டிட்ட, அத சூளுறவுன்றார். சூளுறவு மகிழ மரத்தின் கீழ் ஆகுக என்று நீ போய் சங்கிலி நாச்சியார்கிட்ட சொல்லிடுற. இத நான் எங்க உங்ககிட்ட கேட்டுருவேன்னு என்னை பார்த்து ஒன்னலரை அப்படிங்கிறாரு. அதாவது பகவிர, ஒன்னலரைனா பகவிர, ஏதோ என்னை எதிரிய பாக்குறாப்புல. ஒரு இந்த இடத்துல பெருமான் சொல்றது ஒரு பதறி சொல்றாப்புல அவரு. அது நம்ம பாடினோம்னா ரொம்ப சுவையா இருக்கும் அந்த பாடல். சோ திருமுறையை நம்ம பாடும்போது அந்த நிகழ்வை நினைச்சுக்கிட்டு அதை மைண்ட்ல கொண்டு பாடும்போது அதோட சுவை ரொம்ப பல மடங்கு கூடும் இல்லையா. அது போல என்ஜாய் பண்ணி பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். உடனே அவரு சரி இதை எங்க நான் உங்ககிட்ட நம்ம வழக்கத்தில் பாருங்க, கோல் முட்டிடுவாங்க யாராச்சும், போய் நம்ம கேட்டோம்னா அவங்க பதறுவாங்க, ஒரு பதறல். அது போல பெருமான் பதறாப்புல இந்த பாடல்ல காமிக்கிறார். ஒன்னலரை ஒரு பகைவரை கண்டாப்புல நடுக்கிறாராம் பெருமான். இருக்க நீ போய் பத்திரி போய் உள்ளம் போறேன்றாரா அப்படின்றாப்புல அந்த பாடல்ல விவரிக்கிறாரு நம்பியார். ரொம்ப பாடும்போதே ஒரு மனசுலயும் ஒரு மகிழ் புன்சிரிப்பு நமக்கே வந்துடும். இது போல பெருமான் இருந்திருக்கிறாங்க போது அதெல்லாம் அதிர்ஷ்டம். அது 10வது பாடல்.
மாந்திகழும் சங்கிலியை தந்து வரு பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் என்று உரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண் கோயில் இங்கு இருந்தாயோ என்னே ஊன்றுவது ஓர் கோல் அருளி உளோம் போகிறென்றானே. மான் போல் விளங்குது. சங்கிலியோட அழகு, சங்கிலிய நாச்சியாரோட அழகு வர்ணிக்கும் போது மான் போல் இருக்கிறாங்க அப்படின்னா, மான் ஒரு அழகு இல்லையா? அழகான ஒரு ஓமை எப்போதுமே நம்ம எடுத்துப்போம். அதனால சேர்த்து வச்சதுனால நிறைய பலன்கள் இருக்கு. என்ன பலன்னா, அவரு இந்த பூமிக்கு வர காரணமாகிய ஒரு ரீசன் அது எல்லாருக்குமே தெரியாது. அது நிவர்த்தி ஆகும், அப்பதான் அவர் போக முடியும். ஸோ இவ்வளோ அந்த அருளெல்லாம் கொடுத்துட்ட உலகத்தை எல்லாம், இந்த உலகம் அண்டா எல்லாமே படைத்த அப்பனே, நீ இந்த வெண்கோயில்ல இருக்கிறியா அப்படின்னு நான் கேட்டேன். நான் இருக்கிறேன், நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களேன்றாப்புல வருத்தப்பட்டு பாடுறாப்புல இந்த பாடி. இந்த பதிகத்தில் தான் அவர் இந்த பாடல்ல அவர் என்ன ஊன்றுவதற்கு ஒரு கோல் அருளி, கோல் இங்கதான் கொடுக்கிறாரு பெருமான். அத இல்ல கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்தத சாட்சி இங்க சொல்றாரு. ஊன்றுவதற்கு ஒரு கோல் அருளி உளம் போகிறேன்றானே. பெருமாள் என்ன பண்றாரு, ஒரு கோல், ஒரு ஊன்றுகோலை கொடுத்துட்டு நீங்க போகலாம் இதை வச்சுக்கிட்டுன்றாப்புல. இங்கதான் அந்த அகச்சான்று இருக்கு. கோல் பெருமான் கொடுத்தாரு நம்பியார் இருக்கின்றது ஒரு அகச்சான்று உள்ள ஒரு பாடல். நிறைவு பாடலாக ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாகம் இடம் கொண்ட காராரும் இடற்றானை காதலித்திட்டு அன்பினோடும் சீராரும் திரு ஆரூர் சிவன் பேரில் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார்க்கு அடையா வல்வினை தானே. சிவசிவ புகழ் நிறைந்த திருவாரூரில் சிவபெருமானது திருப்பெயரை எப்போதுமே வணங்கும். அதான் சும்மா இங்க அங்கெல்லாம் இல்ல, தலையில வச்சுக்கிட்டு எப்போதுமே அதை யோசிக்கிற ஒரு நம்பியாரூர் அடியேன் அப்படின்னு அவரை சொல்றாரு, நம்ம கிடையாது. நம்பியாரூர் பாடும்போது நான் எப்போதுமே உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், அதுவும் எங்க உன்னோட தலையில வச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நான் நம்பியாரூர். நான் நல்ல சோலைகள் அருமையா இருக்கிற இடமாக இருக்கிற எல்லா வளமும் உள்ள ஒரு திருவெண்பாக்கத்தை உன்னை ரொம்ப விரும்பினது, உன்னை கருணை உள்ளத்தை ரொம்ப விரும்புற காதலித்துட்டுன்றார். கார்மிடரும் மிடற்றானை காதலித்துட்டு அன்பிடும். உன் காதல் அன்பு எல்லாமே இருக்கிறேன். ஏன்னா அன்பா இருக்கிற நீ உலகத்தை காக்கிறதுக்கு அண்ட சராசரங்களை காக்கிறதுக்கு விஷத்தை முழுங்கின பெருமானே, அப்படி போயிட்டு பெருமானே அப்படின்னு சொல்றாரு விரும்பி. இந்த பாட்டை பதிகத்தை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடல்ல பாடுறவங்களுக்கு எந்த வினைகளும், அதாவது வினைனா ஒரு சாதாரண வினை சொல்ல, வலிய வினைகள் சாராகும். அது இருக்கிறதுல ஒரு, நீ என்னதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சோப் போட்டுங்க அப்படின்னா துணியில கரை போகாத சோப்புன்னு சிலது விற்பாங்க, கரையே போகாதுன்னு. அது போல எந்த வினை, ஆனா இது பெருமான் இந்த வல்வினை அழிச்சிடுவாராம். நமக்கு உள்ள ஒரு வல்வினை அழிச்சிடுவார் என்று இந்த பாடல் வருது. இதுல நமக்கு மொத்தத்துல இந்த பாடலோட இந்த பதிகம் நிறைவு பெறுகிறது. ரொம்ப அருமையான பதிகம். அதுக்கு மேல இந்த பதிகத்தை நம்ம சொல்ல முடியாது. எல்லா அடியார்களும் நிறைய பேர் பாடி ஆக்கள் பெற்று இருப்பீங்க. பதிகத்தின் பொருட்களை கருத்தை அறிந்து கொள்வது. இப்போ இந்த பதிகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. நம்பியாரூர் பெருமானே சில இடத்துல
நமக்காக தவறுகள் செய்யறாப்புல. அதாவது சத்தியத்தை நம்ம நிறைய பாட்டி மீறுறோம். அது மீறலன்னு சொன்னாக்கா நிறைய மீறி இருக்கும். அதான் அப்பேற்பட்ட நம்பியார் ஒரு பெருமான் சத்தியத்தை மீறினாலே கண்ணு போகுதுன்னா, நம்மளாம் சத்தியத்தை மீறினோம்னா அதுக்கு எத்தனை வினை நமக்கு தெரியாது. முடிந்தாடல் நெய்களை சத்தியத்தை மீறாம பெருமானை வழிபட்டு பெருமானின் அருளை பெற்று எப்போதும் சிவனடி சிந்திக்க. ஏன்னா அதுதான் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவருக்கே அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் இன்னும் பத்தாது. இந்த பதிகம் பாடுறதோ கோயிலுக்கு போறதோ சேவைகள் செய்யறதோ பத்தாம பெருமான் அருள் புரியணும். இந்த இன்னும் ஒரு 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 சின்ன விளக்கம். இந்த மொத்த 11 பாடல்ல 64 திருமணி இருக்கு பெருமானுக்கு. அதுக்கப்புறம் நிறைய திருமணி இருக்கு. இருந்தாலும் நமக்கு குறிப்பிட்டு 64 வடிவங்கள் பெருமானுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த பதிகத்துல அவர் சிலது எந்தெந்த இதுன்னு அடியனுக்கு உணர்த்தின இது என்னன்னா, பெருமான் ஒரு வடிவமான சார்த்தூலஹர மூர்த்தியாக நமக்கு கண்ணில் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே நம்ம இந்த நால்வர் மற்றவங்க பாடுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தெரியும் அப்படிதான் நமக்கு வரணும். இப்போ மாணிக்க வாசகரை எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு பாடல்ல அண்டா பகுதி இதுல குழந்தை எப்படி வளருதுன்னு தெரியும் சொல்றாரு. அதே போல பட்டினத்து பெருமானும் அப்படிதான். ஒரு ஈச் எவ்ரி மந்த் ஒரு குழந்தையோட ஸ்டேஜ் பாடுறாங்க. அதெல்லாம் பாடினது 1500 இயர்ஸ் முன்னாடி. ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஸ்கேனர் கிடையாது. அவங்களுக்கு பெருமான் அந்த அருள்ல அவங்களுக்கு தெரியுது ஒருத்தர். ஸோ அப்ப பெருமான் இது ஜென்ரலாகவே அவங்க பெருமான் அவருக்கு உணர்த்துறாரு இல்லையா, அதை தான் அவர் பாடுறாரு. அது அந்த சமயத்துல நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த வடிவத்தை பெருமான் காமிக்கிறார் அவருக்கு, அப்ப அதை பாடுறாரு. ஸோ சார்த்தூலஹர மூர்த்தியாக அவருக்கு அருள் பாலிச்சிருக்கிறாரு. முதலாம் பாடல்ல 2ஆம் பாடல்லையும் நமக்கு அதுல தெரிய வருது. அப்புறம் இன்னொரு வடிவம் புஜங்கல்லஹலித மூர்த்தியாக அவருக்கு 2ஆம் பாடல்ல 3ஆம் பாடல் 7ஆம் பாடல் குறிப்பிடுறாரு. இடபாரூட மூர்த்தியாக 2வது பாடல்ல இதுக்கு காமிக்கிறாரு. நீலகண்டராக 4வது பாடல் 7வது பாடல் 8வது பாடல்ல அவருக்கு பெருமான் வடிவமாக காட்டியதாக குறிப்பிருக்கின்றது. உமா மகேஸ்வர மூர்த்தியாக பெருமான் காட்சி அளிக்கிறார் என்று 4வது 5வது பாடலில் தெரிந்து கொள்ளலாம். பிரம்மசிரசேத மூர்த்தியாக பெருமான் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறார். சந்திரசேகர மூர்த்தியாக 6வது பாடலில் நமக்கு விளங்குகிறார். கங்காதர மூர்த்தியாக பல பாடலில் சொன்னாலும் 6வது பாடலில் குறிப்பிட்டு சொல்றீங்களா. காந்தானந்தக மூர்த்தியாக தெரிந்திருக்கிறார். காம தகன மூர்த்தியாக பெருமான் அந்த வடிவத்தை கொண்டிருக்கிறார் இந்த பதிகத்துல. அதே போல முக்கியமா சதாநிறுத்த மூர்த்தியாகவும் பெருமான் அந்த வடிவத்தையும் காமிச்சிருக்கிறார். நம்ம நம்பியார் இருக்குன்னு இந்த பதிகத்தை நம்ம பாடும்போது நமக்கு அர்த்தமாகிறது. இந்த வடிவங்கள்லாம் பெருமான் அருள் புரிஞ்சிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு சிவலிங்கமா தெரிவார் பெருமான். அதுக்கு மேல அடியனுக்கு அதுக்கு மேல அருள் இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. அவருக்கு இவ்வளவு வடிவங்களை காமிச்சிருக்கிறார் நம்பியார் ஒரு பெருமானுக்குன்றதுதான் அடியனுக்கு விளங்கும். இதுக்கப்புறம் நிகழ்வு என்னன்னாக்கா, இந்த பதிகத்தை பாட்ட பிறகு அம்மன் மின்னொழியா வழிகாட்டுறாங்க. அவர் இந்த பாடிட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம், குறிப்புகள் இல்லை. இப்போது அவர் இவர் திருவாலங்காட்டுக்கு போறாரு. குறிப்பு அதுதான் இருக்கு. ஸோ எங்கேருந்து திருவெண்பாக்கத்துல திருவாலங்காடு போறாரு. அதுக்கப்புறம் காஞ்சி போய் அவருக்கு இடது கண் கிடைக்குது. அதுதான் இது தொடர். இத்துடன் இந்த கருத்தரங்கு முடித்துக் கொள்ளும் தருவாய் வந்துவிட்டாரு. தவறா சில இது சொல்லியிருந்தா மன்னிக்கணும். நிறைய விஷயம் தெரிஞ்ச அடியார்கள் பார்ப்பீங்க. ஏதோ இந்த சிறியனுக்கு அறிவுறுத்தின வழியில இதை சமர்ப்பித்து இருக்கிறேன். கொஞ்சம் திணறி பண்ணாலும் பெருமானோட அருளால் உங்களுக்கெல்லாம் இந்த கொடுத்துருக்கிறேன். இந்த அளவு எனக்கு ஊக்கம் கொடுத்த உமா பாஸ்கருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா
செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து கரு வந்து நல்ல சிவம் ஐயா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து ஐயா இது போல் செய்கிறேன் அப்படின்னாங்க, தாராளமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த பாடலுக்கான முக்கிய கருக்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, நான் வந்து ஐயாவோட யூடியூப், ஐயாவோட பாடல், ஐயாவோட நிறைய கருத்தரங்கு கேட்டது தான் அதுலேருந்து இருந்திருக்கும். ஏன்னா ஐயாவோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே தெரியும். நான் இது உண்மையாக சொல்ல போனால் காப்பி தான் ஐயா பாங்க இதை செஞ்சுருக்கேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஐயாவோட இதை சில பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க நம்ம உமா பாஸ்கர் நிறையா அவங்க இது ஏன்னா நிறைய சைவ சித்தாந்தங்கள் கருத்து சொல்கிறாங்க, அதுலேருந்து கொஞ்சம் ஐடியாவை வருது. ரொம்ப அருமையான நிகழ்வு இது. மேலும் மேலும் அவர்களுக்கு பெருமான் நீண்ட ஆசையை கொடுத்து இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அவங்க, ஸோ அவங்களுக்கும் பெருமான் ஆசையை கொடுத்து, அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க லாவண்யான், அவங்களுக்கும், ஏன்னா அவங்களாம் வந்து எனக்கு இது போல் செய்ய முடியும்னு ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டே வந்தவங்க, என்னாலே முடியும் அப்படின்னு. அதனால் வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். இந்த வாய்ப்பினை அளித்த மங்கையர்க்கரசி திருமுறை பாண்டிமாதேவி திருநெறிமன்றத்துக்கு என்னுடைய நன்றியை குறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.